துளசிக்கு இங்க எந்த குறையும் இருக்காது. அவ சந்தோஷமா இருப்பா. நீங்களும் சந்தோஷப்படுற மாதிரி நான் அவளை வாழ வைப்பேன். அக்கா, நீங்க பேசுறதுக்கு நான் குறுக்க பேசுறேன்னு என்னை தப்பா எடுத்துக்க கூடாது. பெத்தவங்க வந்து அவங்க பிள்ளைய கூப்பிடுறப்போ அவங்க கூட அனுப்புறது தானக்கா முறை. ஆமாக்கா, நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் தேவையில்லாம உங்க தலைதான் உருளும். என்ன பிரச்சனை வருங்கிற? அக்கா, ஒரு வயசு பொண்ணு புருஷன் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிறதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் சிக்கல் தானக்கா. ஏன் சூடாமணி வயசு பொண்ணுதானே? அவ இந்த வீட்டுல பாதுகாப்பா இல்லையா? ஐயோ அக்கா, சூடாமணிக்கு பெத்தவங்க நாங்க கூட இருக்கோம்க்கா. அதே மாதிரி துளசிக்கு நானும் என் வீட்டுக்காரரும் இருக்கோம். நாங்க அவளை அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துப்போம். அவ்வளவுதானே? சம்பந்தி, உங்களுக்கு துளசியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எப்ப வேணாலும் வாங்க, அவளை பாருங்க. ஆனா என் மருமகளை உங்களோட அழைச்சிட்டு மட்டும் போயிடாதீங்க. நான் என்னைக்கும் அவளை இந்த வீட்ல இருந்து அனுப்ப மாட்டேன். நான் உங்ககிட்ட இதை பணிவாதான் சொல்றேன். என் மருமகளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க.